வணக்கம். என் பெயர் ராணி. பெயருக்கு ஏற்றாற்போல் என்னை ராணி போல்தான் என் வீட்டார் கொண்டாடினார்கள். ஒரு அக்கா, 3 அண்ணன்மார்கள். இளைய மகளான என்னிடம் அனைவரும் பாசமுடன் இருப்பார்கள். அது ஒரு பொன்னான காலம். 1970களில் பேருந்து வசதி அவ்வளவாக இல்லை. தினமும் பக்கத்து ஊரில் இருக்கும் பள்ளிக்கு சைக்கிளில் தான் செல்வேன். எங்கள் ஊரில் பள்ளிக்கு சென்ற ஒரு சில பெண்களில் நானும் ஒருத்தி. என் பார்வைக்காக ஏங்கிய இளவட்டங்கள். திருவிழா என்றாலே நான் என்ன நிறத்தில் தாவணி போடுவேன் அல்லது சேலை அணிந்து வருவேனா என்று என் தெருவில் காத்து கிடந்த முறைப்பயன்கள். யாரையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. ஆனால் என் தோட்டத்தில் பண்ணையத்தில் இருந்த முருகன் மட்டும் என்னை கவர்ந்தான். அதற்கு காரணம் நான் மட்டுமே இல்லை, அவனும் தான். என்னை கவர்வதற்காகவே அவன் செய்யும் சில விஷயங்களும் 6 அடி தோற்றமும் கருப்பான உடல்வாகும் என்னை கவர்ந்தது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு ஆண்களிடமும் அந்த காலத்தில் பேசிவிட முடியாது. ஆனால் இவன் என் தோட்டத்தில் வேலை செய்ததால் வேலை வாங்கும் போதும் வேலை சொல்லும் போதும் அவனிடம் பேசும்படியாக அமைந்துவிட்டது. அதனால் என்னவோ நான் பழகிய முதல் ஆண்மகன் என்பதால் அவனிடம் எனக்கு ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டது. ஒரு சில வார்த்தைகளும் பார்வைகளுமாக நாட்கள் சென்று கொண்டிருக்க, நான் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவன் என்னை திருமணம் செய்து கொள்வதற்காக என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டான். ஆனால் என் வீட்டில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. நான் அவனை விரும்புவது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் அந்த மாதிரி சொல்லிக் கொண்டதும் இல்லை, பேசிக்கொண்டதும் இல்லை. மனதில் இருந்த எண்ணங்கள் மட்டுமே. அதனால் நம் வீட்டில் சாணி வாரும் ஒரு வேலைக்காரனுக்கு என் பெண்ணை கொடுப்பதா என்று என் தந்தையும் எனது அண்ணன்மார்களும் அவனை அசிங்கமாக பேசி துரத்தி விட்டார்கள். அவன் அந்த அவமானத்தில் இருக்கும்போதே அவன் வீட்டார் அவனது அத்தை மகளை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். கொஞ்ச நாட்கள் கழித்து எனக்கும் ஒரு நல்ல அரசு அதிகாரியுடன் திருமணம் நடைபெற்றது. 6 மாத என் திருமண வாழ்க்கையில் நான் முழுமையாக என் கணவரோடு மனதார வாழ்ந்து கொண்டிருந்தேன். புதுமண தம்பதிகள் என்பதால் நாங்கள் விருந்திற்கும் அழைப்பிற்கும் சொந்த ஊருக்கு அடிக்கடி வந்து செல்வதாக இருந்தது. அவ்வாறு வரும்போது என் கணவரிடம் யாரோ நானும் அவனும் காதலித்ததாகவும் அதற்கு மேலும் கதை கதையாக தவறான கதைகளை கட்டிவிட்டார்கள். இதனால் என் கணவரும் என்னிடம் அது பற்றி கேட்டு சந்தேகப்பட்டு என்னை வார்த்தைகளால் துன்புறுத்தினார். உடனே பொறுக்க முடியாமல் நான் என் பிறந்த வீட்டிற்கு கோபித்து கொண்டு வந்துவிட்டேன். வந்தது வந்ததுதான். என் கணவரும் வந்து என்னை கூப்பிடவில்லை. என் வீட்டாரும் அவன் என்ன பெரிய இவனா, என் மகளை அனுப்பி வைத்து விட்டான், அவனே வந்து கூட்டி போகட்டும் என்று சொல்லி என் வீட்டாரும் என்னை சமாதானப்படுத்தி என் கணவரிடம் சேர்த்து வைக்க தயாராக இல்லை. இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருந்தது. எனது அண்ணன்களுக்கும் ஒவ்வொருத்தருக்காக திருமணம் முடிந்தது. அவர்களும் குழந்தை குட்டி என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னை பற்றி யாருமே கவலைப்படுவதாக இல்லை. நான் என் அண்ணன்மார்கள் வீட்டு வேலையும் அன்னைகளுக்கு குழந்தை பேறு காலத்தில் அவர்களுக்கு பணிவிடையும் செய்து கொண்டிருந்தேன். என் தாய் தந்தையையும் கவனித்து கொண்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையை சரிப்படுத்தவோ வாளாவெட்டியாக இருப்பது பற்றி யாருக்கும் எந்த எண்ணமும் இல்லை. வாழ்க்கை மிகவும் சூனியம் போல் இருந்தது. இதிலிருந்து எவ்வாறு வாழ்வது என்று தெரியவில்லை. நான் என்னதான் ஓடி ஓடி வேலை செய்தாலும் எனக்கு நல்ல பெயரோ மரியாதையோ என் பிறந்த வீட்டில் இல்லை. என் பிறந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் மட்டும் தனியே இருப்பதாக உணர்ந்தேன். அதனால் என் கணவருடன் சேர்ந்து வாழ முடிவெடுத்தேன். ஆனால் அதற்குள் அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் முடிந்துவிட்டது. இது எனக்கு இன்னும் பேரிடியாக இருந்தது. நாளடைவில் யதார்த்தத்தை மனம் ஏற்றுக்கொண்டு அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். இதற்கிடையில் பல சந்தர்ப்பங்களில் முருகனை பார்க்க நேரிட்டது. அவனும் என்னிடம் பேச முயற்சித்தான். ஆனால் நான் அவன் பார்வையை தவிர்த்தேன். பேசவும் இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் பால் என் மனமும் சென்றது. எனது தனிமையும் எனது நிம்மதியற்ற வாழ்க்கையும் ஆறுதலையும் தேடி அரவணைப்பையும் தேடி என் மனம் அவனிடம் சென்றது. புத்திக்கு தவறு என்று தெரிந்தாலும்
மனதுக்கு தெரியவில்லை. என் தாகமும் என் தவிப்பும் அவனிடம் முறையற்ற உறவுக்கு வழிவகுத்தது. எங்கள் உறவு யாருக்கும் தெரியாமல் வயல்வெளிகளிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள இடங்களிலும் தொடர்ந்தது. உடல் பசிதான் தீர்ந்ததே ஒழிய மனதின் தவிப்பு அடங்கவில்லை. அது குடும்ப வாழ்க்கையை தேடி அலைந்தது. ஒரு கட்டத்தில் அவனிடம் நான் புலம்ப, எனக்கும் குடும்பம் வேண்டும், குழந்தைகள் வேண்டும் என்று புலம்ப ஆரம்பித்தேன். அவனும் என்னுடன் வந்துவிடு, இரண்டாம் தரமாக மணந்து கொள்கிறேன் என்றான். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். இன்னொருத்திக்கு கீழ் நான் இரண்டாம் தரமாக போவதற்கு என் மனம் இடம் தரவில்லை. என்னதான் என் பிறந்த வீட்டில் என்னை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஒரு அவமானத்தை தேடித்தர என் மனம் இடம் தரவில்லை. எங்கள் முறையற்ற உறவு ஊருக்குள் தெரிய வர அவனது வீட்டில் அவனது மனைவியும் பிரச்சனை செய்ய, எனது வீட்டிலும் என்னை அடித்து தகாத வார்த்தைகளால் என்னை பேசி அசிங்கப்படுத்தினார்கள். அவமானம் தாங்க முடியாத நான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தேன். அதிலிருந்து என்னை காப்பாற்றினார்கள். அதற்கு பிறகும் எங்களது முறையற்ற உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இதற்கு என்னதான் முடிவு என்று நான் யோசிக்க, சரி, அவனோடு இரண்டாம் தரமாக வாழலாம் என்று முடிவெடுத்தேன். அவனிடம் என்னை அழைத்து சென்றுவிடு என்று கூற அவனோ இப்பொழுது மறுத்தான். எனக்கு குழந்தைகள் ஆகிவிட்டது. அவர்களின் நிலை என்ன? மேலும் என்னை மதிக்க மாட்டார்கள். நாம் இவ்வாறே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் என்று அவன் கூற ஆரம்பித்தான். நான் உன்னுடன் வந்துவிடுகிறேன் என்று கேட்ட நாள் முதல் அவனது போக்கு சரியில்லை. என்னிடமிருந்து விலக ஆரம்பித்தான். அது மட்டுமல்லாமல் மற்ற ஆண்களையும் என்னுடன் தொடர்பு படுத்தி என்னை அசிங்கப்படுத்தினான். அது என்னிடமிருந்து விலகுவதற்காக அவன் போடும் கணக்கு என்று என்னால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு கட்டத்தில் என்னை மிகவும் மற்றவுடன் தொடர்பு படுத்தி அசிங்கமாக பேசி அடிக்க ஆரம்பித்தான். என் பிறந்த வீட்டிலும் சொத்துக்கள் எல்லாம் என் அண்ணன்களுக்கு பாக பிரிவினை செய்து கொடுத்தது போக மிஞ்சி இருந்த ஒரு வீட்டை மட்டும் எனக்கு கொடுத்தார்கள். அதன் பிறகு அண்ணன் குடும்பங்கள் தனித்தனி குடும்பமாக ஆன பின்பு என் தந்தையும் தவறிவிட்ட நிலையில் நானும் எனது தாயும் அந்த வீட்டில் குடியேறினோம். பிறகு வெளி வேலைகளுக்கு சென்றறியாத நான் கூலி வேலைக்கு சென்று என் தாயையும் பார்த்து கொண்டேன். பிறகு என் தாயும் இறந்துவிட நான் தனிமரமாகிவிட்டேன். நான் ஊட்டி வளர்த்த என் அண்ணன் குழந்தைகளும் இன்று என்னை யாரோ என்று பார்க்கிறார்கள். என் இளமையை தின்ற அவன், என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு மாற ஒரு வகையில் காரணமாக இருந்த அவன், இன்று பேர குழந்தைகளுடன் வசதியான வாழ்க்கையுமாக அவன் இருக்க, நான் இன்று தனிமரமாக சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்கிறேன். 65 வயதில் இந்த வீடும் அரசு உதவித்தொகை 1000 தான் என் உயிரை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த யமதர்மனாவது எனக்கு எந்த வலியும் வேதனையும் தராமல் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று தெரியவில்லை.